வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க கேவூரில் தோசை சுடலாம். கேவூர் மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. அரிசி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். கம்பு மாவு அரை கப் எடுத்திருக்கேன். கேவூர் வந்து உங்களுக்கு சூடு, இது குளிர்ச்சி, அதனால் இது சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் பண்ணாது, ஈக்குவலாக இருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் அரைச்சிருக்கேன். உப்பு, தேவையான அளவு ஆயில் தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ வந்து இந்த 3ஐயும் போட்டு உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கணுங்க. நல்லா தண்ணியாக நம்ம கரைச்சிக்கணும். இதை இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டு நம்ம இதெல்லாம் இப்போ இதில் போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாங்க. போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தோசை கல் போட்டாச்சு. வாங்க தோசையை ஊற்றிடலாம். நல்லா தண்ணியாக கரைச்சி தாங்க ஊற்றணும். இப்போ நம்ம ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க, நெய் வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நல்லா ஹெல்த்தியானதுங்க. நீங்களும் இந்த மாதிரி கம்பு, கேவூர், அரிசி மாவு சேர்த்து சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாங்க. சூப்பரான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.